நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப லைவ்ல நடந்துட்டு இருக்க ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அது என்னன்னா அமித்தோட ஃபேமிலி உள்ள வந்துட்டாங்க. சோ இத பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போடுங்க. ரெக்வெஸ்டா தான் இந்த விஷயத்தை கேக்குறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆவறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ தயவு செஞ்சு லைக் போடாம இருக்கவங்க ஒரு லைக்க போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சின்ன அப்டேட்ல இருந்து உடனே வீடியோவா நம்ம சேனல்ல வந்துரும். ஆக்சுவலா அமித்தோட ஃபேமிலி வர போறாங்கன்றத சாங்க வச்சு ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டாங்க. இந்த வாட்டி சாங்லாம் சூப்பரா போடுறாங்கங்க. எல்லாருக்குமே ரொம்ப சென்டிமெண்டான சாங்லாம் கரெக்டா சூஸ் பண்ணி போடுறாங்க. அமித் வந்து சந்தோஷமா நிக்கிறாரு. அமித் ஃபேமிலி தான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல சாண்ட்ரா அக்குலாம் தந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வினோத் வந்து எகிரி குதிச்சு அக்கு தராரு. ஆக்சுவலா கொஞ்சம் முன்னாடி தான் லைவ்ல பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் முன்னாடி தான் அமித்துக்கும் வினோத்துக்கும் ஒரு பிரச்சனை மாதிரி ஏற்பட்டுச்சு. இவர் பூரி சுட்டுட்டு இருந்தாரு. இல்ல இப்படி சுடக்கூடாது அப்படி சுடணும் அப்படின்னு வினோத் சொல்லவே ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டை வந்தது. ஆனா சண்டை போட்டு கொஞ்ச நேரத்திலேயே ரெண்டு பேருமே சமாதானம் ஆயிட்டாங்க. ப்ராப்ளம்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து முதல்ல வந்து சாண்ட்ரா வந்து அக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வினோத் அக் பண்றாரு. அடுத்ததான் வந்து பார்வதி வந்து அக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து கதவை லைட்டா முதல்ல ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஓப்பன் பண்ணி அமித் ஃபேமிலி தான் வந்திருக்குன்றதை காமிச்சிடுறாங்க. கதை ஓப்பன் ஆகுது. அமித்தோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க பேர் ஸ்ரீரஞ்சினி. அவங்க குழந்தைய தூக்கி காட்டுறாங்க. இதோ குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கன்ற மாதிரி காட்டுறாங்க. அதை பார்க்குற இவர் பயங்கரமா சந்தோஷம்லாம் படுறாரு. அப்போ பிக் பாஸ் கிட்ட இருந்து அந்த இது வந்துருச்சு, நீங்க அந்த ரூமுக்கு போயிடுங்க, ஆக்டிவிட்டி ரூமுக்கு போயிடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. கதவையும் சாத்திட்டாரு. அதாவது நீங்க அந்த ஆக்டிவிட்டி ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் கதவை திறந்துக்கிறேன்ற மாதிரி கதவை சாத்திட்டாரு. நீங்க போனாதான் வந்து கதவை திறப்பாரு, நீங்க போங்கன்ற மாதிரி இங்க இருக்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அமித்துமே சரி ஒரு வாட்டி பார்த்துட்டோம், இப்போ ஆக்டிவிட்டி ரூமுக்குள்ள போலான்ற மாதிரி அந்த ரூமுக்கு போயிட்டு இருக்காரு. எல்லாருக்குமே ஒவ்வொரு சின்ன டாஸ்க்கை தராங்க. நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் சின்ன சின்ன டாஸ்க், அதாவது கொஞ்ச நேரத்துல முடிக்கிற மாதிரி தான் டாஸ்கே தராரு. அந்த டாஸ்க்கு நீங்க ரொம்ப நேரம் பண்ணிட்டீங்கன்னா உங்க ஃபேமிலியை வந்து கம்மி நேரம் தான் பார்க்க முடியும். சின்ன டாஸ்க் தாங்க, ரொம்ப கஷ்டமான டாஸ்க் இல்ல. ஆக்டிவிட்டி ரூமுக்கு போன அமித் இருக்காரு பாத்தீங்களா, என்ன டாஸ்க், துணி போட்டு மூடி வச்சிருக்காங்க, அது என்ன டாஸ்க்ன்ற மாதிரிலாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்காரு. பிக் பாஸ் வந்து வெயிட் பண்ணுங்க அமித், நான் சொன்னதுக்கு அப்புறம் டாஸ்க் ஆரம்பிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து அங்க டாஸ்க்குக்காக இவரை வெயிட் பண்ண வச்சிருக்காரு பாத்தீங்களா, அதுக்கப்புறம் தான் கதவை திறக்கிறாரு. இப்ப அமித்தோட ஒய்ஃபும் சரி பொண்ணும் சரி உள்ள வராங்க. எல்லாருமே சந்தோஷமா போய் கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. முதல்ல சாண்ட்ரா தான் போய் கட்டி பிடிக்கிறாங்க. அவங்கள சாண்ட்ரா கட்டி பிடிக்கிறாங்க. அடுத்து பார்வதிலாம் கட்டி பிடிக்கிறாங்க. பிரச்சனை என்னன்னா அந்த சிவரஞ்சினி வந்திருக்கிறது, சாரி ஸ்ரீரஞ்சினி வந்திருக்கிறதே இவங்க ரெண்டு பேர் தான் மெயினா பொழக்கிறதுக்கு. ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச அதிகமா பார்வதியை பத்தி தான் சொல்ல வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா வந்து இவங்க வந்து அந்த எல்லாருமே ஸ்டேட்டஸ் வைப்பாங்கல்ல, அந்த ஸ்டேட்டஸ்லயே இவங்க பார்வதியை திட்டி தான் ஸ்டேட்டஸ்லாம் வச்சிருக்காங்க. என்னமோ தெரியல, அவங்களுக்கு சுத்தமா பார்வதியை பிடிக்கல. அமித்தோட கேமே ஸ்பாயில் ஆகிறதுக்கு பார்வதி தான் காரணம்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால பார்வதியை பத்தி நிறைய சொல்ல தான் வாய்ப்பு இருக்கு. ப்ரோமோலயே நம்ம பார்த்தோம்ல, சாண்ட்ராவை பத்தி பார்வதியை பத்தி அரோராவை பத்திலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி கண்டிப்பா கனியை பத்தியும் சொல்ல வாய்ப்பு இருக்கு. நான் அப்படிதான் கெஸ் பண்றேன். ஓகேவா, எல்லாருக்கும் அவங்க இது அக்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இவர் இந்த இடத்துல கேம் விளையாடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன கேமா இருக்கும் இப்பயே பார்த்து வச்சுக்கலான்ற மாதிரி கொஞ்சம் குனிஞ்செல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாருன்னா, இருங்க நான் சொல்ற வரைக்கும் எதுவும் பண்ணாதீங்கன்ற மாதிரி நிக்க வச்சிட்டாரு. இதை தாண்டி அங்க இருக்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே அங்கேயே அவங்கள கட்டி பிடிச்சி டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, எல்லாருமே சீக்கிரமா உள்ள ஆளுக்கு வாங்கன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு. எல்லாருமே ஆளுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அமித் அந்த டாஸ்க்கை சீக்கிரமா முடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி கிட்ட பேசலாம். ரொம்ப எமோஷனல் ஆகல. எனக்கு தெரிஞ்சு கானா வினோத் எமோஷனல் ஆன அளவு கூட இவர் ஆகல. ஏன்னா வந்து இவர் தான் ரொம்ப எமோஷனல் ஆவார்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே பொண்ணை பார்க்கணும் இருந்தாரு. அதான் ஸ்மைல் மட்டும் தான் பண்ணாரு, கண்ணீர்லாம் வரல. ஸோ இதுதாங்க இப்போ வந்து அவரோட ஃபேமிலி வந்திருக்காங்க. அவரோட ஃபேமிலி கூட டைமை ஸ்பெண்ட் பண்ண போறாரு. இதுதான் இந்த வீடியோல. இதை பத்தி ஏதாவது உங்களுக்கு கருத்து இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.